இந்த சம்மர் வந்துட்டாலே போதுங்க, இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு நம்ம நிறையவே மெனக்கெடுவோம். அதுக்காக நிறைய தண்ணி குடிக்கிறது, நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களாக பார்த்து பார்த்து சாப்பிட்றதுன்னு நிறைய வழிகளை நம்ம கடைபிடிச்சிட்டு இருப்போம். வெளியில் போய் வேலை பார்க்குறவங்க இல்லை அடிக்கடி வெளியில் போகிறவங்களாம் கடையில் ஜூஸோ இல்லை இளநீரோ இல்லை வெள்ளரிக்காயோ ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு அவங்களுடைய தாகத்தையும் தீர்த்துக்குவாங்க. இந்த கோடையுடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் வீட்டிலே இருக்கிறவங்க இல்லை வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறவங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவுமே சிரமமான விஷயந்தான். ஆனால் இதுக்கு ஈஸியான ஒரு தீர்வு உண்டு. அதை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே எளிமையாக ஒரு சர்பத் செய்கிறது மூலமாக இந்த சம்மரை நீங்கள் சமாளிக்கலாம். எஸ், சில ஏலக்காய்கள் மட்டும் போதும், இந்த கோடை வறட்சியும் தீர்ந்து போகும். ஏலக்காயை கொண்டு எப்படி ஷர்பத் தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏலக்காய் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்ன்றது முழுமையே அடையாது. இந்த ஏலக்காயை இனிப்புலேயும் போடுவோம், காய்கறி சமைக்கும் போதும் போடுவோம், அதே நேரம் நான்வெஜ் சமைக்கும் போதும் போடுவோம். இந்த ஏலக்காய் நம்ம இந்தியா முழுவதுமே ரொம்ப பிரபலம். அதே நேரம் இந்த ஏலக்காய் சர்பத் பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். இது இந்த பாக்டீரியா தொற்றை எதிர்த்து போராடுது. அது மட்டும் இல்லை, நம்ம கல்லீரலையும் பாதுகாக்குது. அதோட நம்ம உடல் எடையும் குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த ஏலக்காய் சர்பத்தை நம்ம வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், உப்பு அரை தேக்கரண்டி, எலுமிச்சை துண்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 சின்ன பீஸ், அதுக்கப்புறம் சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ப, அப்புறம் 8லேருந்து ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸு, அப்புறம் 4 கப் தண்ணி. முதல்ல அந்த ஏலக்காயை எடுத்து அதனுடைய தோலை மட்டும் நீக்கிட்டு அதுக்குள்ளே விதை இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆழமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் தண்ணியை ஊற்றிக்கணும். அதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை போட்டு கலந்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அதில் எலுமிச்சை சாறு, கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு இதையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த ஜூஸில் ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஷர்பத்தை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி ஒரு 2லேருந்து 3 ஐஸ் க்யூபை சேர்த்து அது கூட இந்த எலுமிச்சை துண்டுகளையும் வச்சு இந்த ஷர்பத்தை நீங்கள் குடிக்கலாம். இந்த ஷர்பத்தை நம்ம குடித்தோன்னா புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரம் இந்த கோடை வெயில நம்ம சமாளித்து வெளியிலையும் வந்துடலாம்.